கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1840 ஆண்டு ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த மேக்மில்லன் என்பவர் முதல் சைக்கிளை கண்டுபிடித்தார். அதை குறித்து கேள்விப்பட்ட அநேகர், இரண்டே சக்கரத்துல ஒரு வாகனத்தை நிறுத்தி வைக்க முடியுமா? நிறுத்தி வைக்கவே முடியாது. அப்பொழுது அதன் மீது ஒருவர் ஏறிக்கொண்டு பிரயாணம் வேறு செய்ய முடியுமா? எனவே இது கற்பனை என்று சொன்னார்கள். அது பல தேசங்களுக்கு ஏற்றுமதியான போது அதை கண்டவர்கள் எல்லாம் வியந்தார்கள். இரண்டே சக்கரத்தில் எப்படி கீழே விழாமல் ஒருவரால் இருக்க முடிகிறது? மந்திர தந்திரத்தினால் அப்படி விழாமல் போகிறாரோ என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். இந்திய தேசத்துக்கு 1912 ஆண்டு ஒரு கிராமத்திலே ஒரு புதிதாக சைக்கிளை வாங்கி கொண்டு வந்தபோது இந்த கிராம மக்களே வேடிக்கை பார்த்தார்களாம். அதெல்லாம் விழாமல் போக முடியாது, இங்கே விழுந்தாலும் விழாவிட்டாலும் கொஞ்சம் தள்ளி போய் விழுவார், ஒருவேளை ஊருக்கு வெளியிலே போனால் விழுவார், ஏதோ மந்திர சக்தி ஏதோ ஒரு நேரத்திலே பலிக்காமல் போகும் அல்லவா, அப்பொழுது விழுவார் என்று சொல்லி அதை வேடிக்கையை பார்த்தார்களாம். அது மட்டும் இல்ல, 1960 வரை கிராமங்களுக்கு பைக்குகள் வந்ததே இல்லை. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு பைக்கில் யாராவது வந்து விட்டால் கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கூடி அதை வேடிக்கையை பார்ப்பார்கள். ஆனால் படிப்படியாக தேசங்களுக்கு சென்று இப்பொழுது எல்லாரும் 2 வீலர்களை ஓட்ட படித்து இன்னைக்கு சைக்கிள்களே வந்து போய்விட்டன. ஆனால் இந்த மாற்றங்கள் ஏற்பட மற்ற நாடுகளிலே கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம தேசத்துக்கு வந்து சேருவதற்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் 50 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 30 ஆண்டுகள் கழித்து தான் இந்தியாவுக்கு மின்சாரம் வந்தது. கண்ணால் காண்பதையும் அனுபவிப்பதையும் கூட தாமதமாக ஏற்றுக்கொள்ளும் மக்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரியவர்களை இவர்கள் அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் ஆகுமோ? மூலிகைகளினாலே சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைகளெல்லாம் தகர்ந்து இப்பொழுது அறிவியல் பூர்வமான மருந்துகளுக்கும் செயல்களுக்கும் மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில மனுஷர்கள் தேவனை அறிய பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு பலவிதமான கதைகளை எழுப்பி பலவிதமான கருத்துக்களை அமைத்து அதன் மூலமாக தேவனிடத்தை வரலாம் என்று முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தார்கள். இப்பொழுதும் ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்பது வராமலே போய்விட்டது. மற்ற தேசங்களுக்குள்ளே எப்படி நடக்கிறது, ஏன் நாம் நம்புகிறவைகளை அவர்கள் நம்பவில்லை, அறிவுபூர்வமாக ஏன் அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதை இன்னமும் அறிவுபூர்வமாக நமது மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். நமது தேசம் கர்த்தரை அறிந்து கொண்டு மெய்யான மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபையின் வாசல்களை திறந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கத்திலே சத்துரு கிருபையின் வாசல்கள் திறக்க முடியாதபடிக்கு அடைக்க முயற்சி பண்ணி கொண்டேதான் இருக்கிறான். முற்காலத்திலே நமக்குள்ளே நிலவிய நம்பிக்கைகளை விட்டு மெய்யான கர்த்தரை அறிந்து கொள்ளும் அந்த உணர்வை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம், உழைப்போம். எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மனசும் மாம்சமும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபை நமது ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் முயற்சி மேற்கொள்ளுவோம். மெய்யான வெளிச்சம் அங்கே பரவ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்தரும்படிக்கு நாம் ஜெபிப்போம்.